இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முழு மாதிரி தேர்வு 2க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இதுலயும் என்ன அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். இந்த 60 கொஸ்டின்ஸ்ல 40 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து கேட்டிருப்போம். 20 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருந்து கேட்டிருப்போம். சரிங்களா? ஒரு 4-5 சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டிருந்தோம். ஓகேவா? மற்ற எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்ல இருந்து தான் கேட்டிருந்தோம். ஒவ்வொரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? 5000க்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. n = 3 இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா CI - SI = P × R/100 the whole square 3 + R/100. அப்போ அசல் இருக்கிறதுல என்ன போடணும்னா 5000, R இருக்கிறதுல 10/100 × 10/100. இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 3 + 10/100. அப்போ ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 50 × இங்கே 1 இங்கே 1 கேன்சல் ஆயிரும். 30 30 + 1 31/10 வரும். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 5 5 3 5 15 155 ரூபான்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த CISI வச்சு கொஞ்சம் சம்ஸ் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. ஒன்று CISI கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அல்லது வட்டி வீதம். இந்த 3 கான்செப்ட் ரிலேட் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் சம், நிகழ்த்தகவல் வந்து ஒரு சம் கேட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூடையில் ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கில் 80 மஞ்சள், 70 சிவப்பு மற்றும் 50 வெள்ளை பூக்கள் உள்ளன. அப்போ இந்த பேக்ல மொத்தமா எத்தனை பூ இருக்கு? நமக்கு 150 150 + 50 200ன்னு வரும். அப்போ என்னோட NS வந்து என்ன வரும்னா 200 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ கொஸ்டின் வாங்களேன், என்ன சொல்றாங்க? ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் போது இந்த பேக்ல இருந்து ஒரு பூ நான் எடுக்கும் போது அது மஞ்சள் அல்லது சிவப்பாக அல்லதுன்னு வந்துட்டாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா P(A) × B = P(A) + P(B) - P(A)(B). இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல A அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கோங்கன்னா மஞ்சள் பூ எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு, B அப்படிங்கிறது சிவப்பு பூ எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்போ பை P(A) மஞ்சள் மொத்தம் எத்தனை ஃபார்முலா என்ன வரும்? P(A) = N(A/N)S. கீழே வந்து மொத்தமா எவ்வளவு இருக்கு, மேல வந்து நமக்கு தேவையானது எவ்வளவு இருக்கு. மொத்தமா எவ்வளவு இருக்குங்க? 200. நமக்கு வந்து என்ன தேவை? மஞ்சள் பூ. மஞ்சள் பூ எத்தனை இருக்குன்னா 80. இந்த 80ல இருந்து தான் நான் 1 எடுக்க போறேன். பிளஸ் 200 சிவப்பு வந்து எத்தனை இருக்கு? 70 மைனஸ். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டுலையும் ஏதாச்சும் பொதுவா இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். இப்போ மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டா? ரெண்டுமே வேற வேற கலரு. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 150/200. ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3/4ன்னு ஒரு ஆன்சர். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். ஓகேவா? அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா A√2 + B√3 கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுல ரூட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதான் எனக்கு A, √3க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதான் B. அப்போ இதுல வந்து என்ன இருக்குன்னா உள்ள √2வும் இருக்கு, √3யும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன். 98 நம்ம அந்த ரூட் கான்செப்ட் வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற நம்பரை வர்க்க எண் இன்ட்டு சம்திங்னு நம்ம பிரிக்கணும். பிரிக்கிற நம்பர் வந்து 2 நம்பரா பிரிக்கணும். அது ஒரு நம்பர் நமக்கு ஸ்கொயர் நம்பரா இருக்கும், இன்னொன்று என்னனாலும் இருக்கலாம். இப்போ இந்த நான் 98 எடுத்துக்கிறேன். √98 இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா இன்ட்டு 2, இங்க
49 சரிங்களா. நம்மலாம் மேக்ஸ் வந்து நல்லா பழகிருக்கோம் சரிங்களா. அப்போ எல்லா நம்பரையும் எப்படி பிரிக்கணும், எவ்வளோ வேகமாக பிரிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா. 49 ரெண்டையும் பேருக்குன்னா என்ன வரும்னா 98. இதில் 49 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பரு. 49 வெளியில் எடுத்துட்டா 7√2. அடுத்து 108. 108 எப்படி பிரிக்கிறேன்னா 36 × 3ன்னு பிரிக்கிறேன். 36ஐயும் 3ஐயும் பெருக்கினா 108 வரும். இதில் 36 அப்படிங்கிறது நம்ம ஸ்கொயர் நம்பர். அதை வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 6√3 வரும். அடுத்து 48. 48 எப்படி பிரிக்கிறேன்னா 16 × 3ன்னு பிரிக்கிறேன். 16 வெளியில் எடுத்தால் 4ன்னு வரும். 4√3 வரும். அடுத்து 72. இதை எப்படி பிரிக்கிறேன்னா 36 × 2. 36 2 72ன்னு வரும். 36 வெளியில் எடுத்தா 6√2ன்னு வரும் சரிங்களா. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 98க்கு பதிலாக என்ன போடுங்கன்னா 7√2 ப்ளஸ் 108க்கு பதிலாக 6√3 மைனஸ் 48க்கு பதிலாக 4√3 மைனஸ் 72க்கு பதிலாக 6√2 சரிங்களா. இந்த √2 இந்த √2 கம்பைன் பண்ணுங்க. ரெண்டுமே ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் இருக்கா. 7ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும் 1√2ன்னு வரும் சரிங்களா. அடுத்து இங்க என்ன இருக்கு 6√3, இங்க 4√3. 6ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 2ன்னு வரும். 2√3. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மெட். என்ன ஃபார்மெட்னா a√2 ப்ளஸ் b√3. அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்கு, b இருக்க இடத்துல 2 இருக்கு. அப்போ 1,2. கொஸ்டின் நல்லா பாருங்க. ஏபி கேட்குறாங்களா பிஏ கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியும் நமக்கு ஆன்சர்ல இது கொஸ்டின்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏபி தான் கேட்குறாங்க. அப்போ 1 2 பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 4வது சம். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி ஒரு 2 டேஷு, அடுத்து பி ஏ ஏ 2 டேஷு, ஏ பி ஒரு டேஷ் 3 3ஆக பிரிங்க. இப்படி பிரிச்சு என்ன வரும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா. என்ன லாஜிக் அப்படின்னா ஏ பி இங்க ஒரு ஏ சரிங்களா, திருப்பி ஏ பி ஏ அதே ஃபார்மெட். இங்க என்ன வரும் பி ஏ, இங்க என்ன வரும் அப்போ ஏன்னு வரும் சரிங்களா. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஏ ஏ பி ஏ ஏ 2A இங்க 2A நடுவில் பி, 2A நடுவில் பி. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 5வது சம். இந்த மாடல்ல வந்து குரூப் 4ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதோட எளிய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4/3.5 ஈஸ்ட் 2/5. இப்போ இந்த நான் 4 எப்படி எழுதிக்கிறேன்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். பவர்ல 3.5 ஈஸ்ட் 2/5. ஏ பவர் எம் அதுக்கு பவர்ல n இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் m × n எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னா 35 2 70. ஒரு புள்ளி இருக்கலாம். அப்போ 7.0ன்னு வரும். 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 2/7 2/5ன்னு வரும் சரிங்களா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2/5 அப்படியே கேன்சல் ஆயிரும். 7ல் 5 பேஜ்னா மீதி என்ன வரும்னா 2ன்னு வரும். அப்போ 2/2 ஈஸ்ட் 1ன்னு வரும். 2/2னா 4 ஈஸ்ட் 1ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இங்க என்ன ஃபார்மெட்ல இருக்கோ அதே ஃபார்மெட் இங்க கொண்டு வரதா முடியுதான்னு பாருங்க. எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின். ஒரு வேலை இருக்கு எனக்கு சரிங்களா. அந்த வேலைய இதுதான் என்னோட வேலை. அந்த வேலையை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா 12 ஆணு பிளஸ் 6 பையன்கள் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 4 நாள்ல முடிக்கிறாங்க சரிங்களா. அதே வேலையை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்குறேன். யார் அப்படின்னா 4 ஆணு பிளஸ் 14 பையன்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 8 நாள்ல முடிப்பாங்க. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பையன் மற்றும் ஆணின் திறன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வேற ஒண்ணும் இல்லை. இதை ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க. இவங்க 2 பேர் பார்க்குற வேலை ஈக்குவல் கரெக்டா. அப்போ 12 ஆண் பிளஸ் 6 பையன் இன்ட்டு 4 ஈக்குவல் டு
4 ஆண் ப்ளஸ் 14 பையன், இவங்க 2 பேரும் சேர்ந்து 8 நாள் பார்க்குற வேலைக்கு ஈக்குவல். கரெக்டாக 4 நாள் 4 இங்கே ஈர்னாங்க 8 சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்னா 12 ஆண் ப்ளஸ் 6 பையன் ஈக்குவல் டு இதை பெருக்குனீங்கன்னா 8 ஆண் ப்ளஸ் 28 பையன்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஆண்லாம் ஒரு பக்கம் பையன்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ இந்த இது இந்த பக்கம் வச்சுன்னா இங்கே 12, 12ல் 8 போயிடுச்சுன்னா 4 ஆண். இங்கே வந்து 28, 28 மைனஸ் 6 என்ன வரும்னா 22 பையன்கள் வரும். அடி கொடுத்தீங்கன்னா 2 இங்கே 11ன்னு வரும் சரிங்களா. அப்போ 2 ஆண் ஈக்குவல் டு 11 பையன்கள். நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பையனுக்கும் ஆணுக்கும் உள்ள விகிதம் சரிங்களா. அப்போ ஆணை கீழே கொண்டு போயிருங்க, இந்த நம்பரை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 2/11 ஈக்குவல் டு பையன் பை ஆண் வரும். அப்போ பையன் ஈஸ்ட் ஆண் வந்து என்ன வரும்னா 2:11 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் கொடுத்து இவங்க வந்து எத்தனை நாளில் பார்க்குறாங்க, அவங்க வந்து அத்தனை நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் இங்கே ஆண் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பெண் கொடுத்துருப்பாங்க, அல்லது இங்கே ஆண் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பையன், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நம்ம 2 பேர் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது சம். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள். ஆரம் வந்து எனக்கு சமமாக இருக்குது சரிங்களா. அப்போ V1 ஈஸ்ட்டு V2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3600 ஈஸ்ட்டு 5040. கூம்பின் கன அளவு ஃபார்ம்ல என்ன வரும் 1/3 பை r². இங்கே H1 எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏன்னா ரெண்டுக்குமே ஆரம் சமமே, உயரம் மட்டும்தான் எனக்கு வேற வேற, அதுக்கு தான் நான் விகிதம் கண்டுபிடிக்கணும். 1/3 பை r² H2 ஈக்குவல் டு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்த 4ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தீங்கன்னா 9 36 90, இங்கே 1 நாள் 4 மிச்சம் 1, ஈர்னாங் 8 மிச்சம் 2, 6 நாளா 24. இங்கே அடுத்து இந்த பொதுவாக உள்ளது கேன்சல் ஆயிரும். H1 ஈஸ்ட்டு H2 இங்கே 15 6 90 21. அடுத்து I3 15 6 3 I3 15 7 3 21 வரும் சரிங்களா. அப்போ 5:7. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம் சரிங்களா. அடுத்து 8வது சம் பாருங்க. இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். முகில் என்பவர் ஒரு தேர்வில் 45% மதிப்பெண்களை பெற்று 18 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தோல்வி அடைந்தார் சரிங்களா. எக்ஸாம் வந்து ஒரு கடைசியாக பார்க்கலாம். அதுவே 65% மதிப்பெண்களை பெற்றிருந்தால் தேர்ச்சி மதிப்பெண்களை காட்டிலும் 6 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருப்பார் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? தேர்வோட மொத்த மதிப்பெண் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ்ல தான் ஒரு 45% நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 18 மார்க் நான் கூட எடுத்திருந்தேன், குறைவா எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கம்மியா எடுத்ததுனால ஃபெயில் ஆயிட்டேன். 18 மார்க் கூட எடுத்திருந்தேன் அப்படின்னா பாஸ் மார்க் எடுத்திருப்பேன். அதே மாதிரி அதே அந்த எக்ஸ்ல 65% எடுத்து 6 மார்க் கம்மியா கூட எடுத்திருக்கேன் இதுல. அப்ப கம்மி பண்ணேன் அப்படின்னா அந்த 2 மார்க்குமே எனக்கு ஈக்குவல். கரெக்டா? அதான் எனக்கு பாஸ் மார்க். இப்போ 45% ஆஃப் எக்ஸ் மொத்த மார்க்ல 45%. இது எடுத்தாலும் நான் எவ்வளவு கம்மியில ஃபெயில் ஆயிருக்கேன், 18 மார்க் கம்மியா ஃபெயில் ஆயிருக்கேன். அப்ப இதோட ஒரு 18 மார்க் நான் கூட்டினேன் அப்படின்னா பாஸ் ஆயிடுறேன். கரெக்டா? அதான் என்னோட பாஸ் மார்க். அதே மாதிரி மொத்த மார்க்ல 65% ஆஃப் எக்ஸ். அது போக இப்போ நான் இந்த மொத்த மார்க்ல 65% எடுத்திருந்தேன் அப்படின்னா எவ்வளவு அதிகமா எடுத்திருப்பேன்னா பாஸ் மார்க்கை காட்டிலும் ஒரு 6 மார்க் நான் அதிகமா எடுத்திருப்பேன். அப்ப அதை நான் மைனஸ் பண்றேன். அப்படி மைனஸ் பண்ணும்போது இந்த இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பாஸ் மார்க் எனக்கு கிடைச்சிடும். அப்ப இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலு. இப்போ வந்து பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? 45x/100 + 18 ஈக்குவல் டு 65x/100 - 6 சரிங்களா. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ இங்க 18 இருக்கா, -6 இந்த பக்கம் வந்தா +6. இங்க 65x/100 - 45x/100 சரிங்களா. அப்போ 24. இங்க பேஸ் வந்து எனக்கு 1 போல தான் இருக்கு. அப்ப நான் அப்படியே கழிச்சிடலாம். 100 65ல 45 போயிடுச்சுன்னா 20x. 1 இங்க
5. அப்போ இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 120 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ என்னோட பாஸ் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 120. சாரி, அந்த தேர்வோட மொத்த மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 120ன்னு வரும். சரிங்களா? இந்த மாடல் சம் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 9வது. 20,000க்கு 15% ஆண்டு கூட்டு வட்டி விதத்தில் 2/3 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? என்ன வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டெபாசிட் பண்றோம்? 20,000. ஆர் வந்து எவ்வளோன்னா 15%. எண்ணு வந்து 2/3. கலப்பு பின்னமா கொடுத்துருந்தாங்கன்னா இதை 2ஆ பிரிச்சுருங்க. முழு நம்பர் தனியா, பின்னும் தனியா பாத்துருங்க. சரிங்களா? முழு நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குதுன்னு பாருங்க. 20,000 15/100. 2 0க்கு 2 0 2 15 2 30ன்னு வரும். அடுத்து 3000க்கு 15/100 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க 450. அடுத்து இதை 2ஆல பெருக்குங்க, இதை 1ஆல பெருக்குங்க. அப்போ ஒரு 6000, இங்க ஒரு 450. 6450 வரும். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வட்டி. சரிங்களா? இதை என்னோட மொத்த தொகையோட சேர்த்து விட்டுருங்க. அப்ப 26,450. அது போக எனக்கு ஒரு 2/3 இருக்கு. சரிங்களா? ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 15, நமக்கு 2/3 தான் இருக்கு. அப்ப இதை 15ஆல பெருக்குங்க. 1 இங்க 5 ஐ 2 10. அப்ப கடைசியா இருக்கிற தொகைக்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2645. 5 9 0 1 90 95. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மொபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நம்பரு அப்படின்னா எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது வேற எந்த லாஜிக்கும் கிடையாது. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 4 இருக்கு. அப்போ இங்க 4 வரும். 4வது இடத்துல 4 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். இது இருக்கு, இது இருக்கு, இது வராது, இது வருது. அடுத்து வேற எதுவும் பொதுவா இருக்குன்னு பாருங்களேன். ஐ வந்து எவ்வளவு? 9. அப்போ 4 9 4 9 இருக்கிற மாதிரி இது இருக்கு, இது வராது. அப்போ இங்க இதுவும் வராது. சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அவங்க அந்த மொபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டுலயும் என்னென்ன காமன் லெட்டர்ஸ்க்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 11வது. என்ற அளவுகளை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய. அப்போ மிகப்பெரியன்னு வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கலப்பு பின்னமா இருக்கா? பின்னமா மாத்துங்க. 3 1/2 என்ன வரும்? 6 7/2. அடுத்து 8 3/4 4 32 35/4. இதுக்கு HCF பார்க்கணும். 7/2 35/4. சரிங்களா? பின்னத்துக்கு HCF கேட்குறாங்க. அப்போ HCF கேட்கறதுனால மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM. அப்போ மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM. மேலே உள்ளதுக்கு HCF பார்த்தா என்ன வரும்? ரெண்டையும் பொதுவாக 7ன்னு வரும். இந்த ரெண்டுக்கு LCM பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். அப்போ ஆன்சரு 7/4ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து 12வது. 12 ஆட்கள் ஒரு சுவரை 24.5 நாட்களில் முடிப்பர் எனில் எத்தனை ஆட்கள் 5 சுவரை 40 நாட்களில் கட்ட முடிப்பர்? ஆள் 1 வந்து 12, சுவர் 1, அதாவது வேலை 1 வந்து ஒரு சுவர், நாள் 1 வந்து 24.5. சரிங்களா? இங்க வந்து ஆள் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேலை 2 வந்து எத்தனை சுவர் கட்டி முடிக்கணும்னா 5 சுவர், நாள் 2 வந்து 49. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1. அப்போ 12 இன்ட்டு 24.5 பை வேலை 1 இங்க எக்ஸ் இன்ட்டு ஆல் 1 ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன வரும்னா 12 இன்ட்டு இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 24.5 பை 49.
ஈக்குவல் டு எக்ஸ். 12 எவ்வளோ வரும்? 60ன்னு வருமா? 60 × 24.5/49. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த புள்ளி வந்து எனக்கு போயிடும் சரிங்களா. அப்போ ஒரு 49 இங்கே ஐ 49 245 வரும். அப்போ 5000 என்ன வரும்னா 30ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 13 என்ற தரவுகளில் இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 4 × சராசரி பிளஸ் 2 × முகடு மைனஸ் 8 × இடைநிலை இது வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. கண்டுபிடிக்கலாம். சராசரி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் கவுண்டிங்காக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 2 2 4 5 8 11 14 18 22 26 30 கரெக்டா. 4 16 19 22 25 29 30 பை டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 3 6 10. அப்போ 3 எக்ஸ் பார் வந்து 3. முகடு வந்து என்ன வரும்? எது அதிக தடவை வந்திருக்கோ அதான் முகடு. எது அதிக தடவை வந்திருக்கு? 4 தான் நமக்கு அதிக தடவை வந்திருக்கு சரிங்களா. அடுத்து இடைநிலை. மொத்தம் 10 நம்பர் இருக்கா. அப்போ இங்க ஒரு 4 விட்டுருங்க, இங்க ஒரு 4 விட்டுருங்க சரிங்களா. விட்டுட்டு ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6/2 என்ன வரும்னா ஆன்சரு 3ன்னு வரும் சரிங்களா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா 4 சராசரி வந்து 3. அப்போ 12 பிளஸ் முகடை வந்து எவ்வளவு? 4. அப்போ ஈர்னாங்க 8 மைனஸ் இடைநிலை 3 8 3 24. அப்போ 20 மைனஸ் 24 ஆன்சர் வந்து -4ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 14வது சம். என்ற எண்ணின் வர்க்க மூலத்தின் கனமூலம் காண்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கனமூலம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. 0.00064. இதுக்கு வர்க்கமூலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கனமூலம் பார்க்கணும். இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன் சரிங்களா. 64 பை புள்ளி இல்லாமல் எழுதிக்கிறேன். புள்ளி இல்லாமல் எழுதணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 4 6 சரிங்களா. அப்போ 6 0வால பெருக்கணும் மேலையும் கீழையும். இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 ஓகேவா. இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருந்து 1 எடுத்து நான் வெளியில எழுதணும் சரிங்களா. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 வெளியில எடுத்தா 8. இந்த 2 இருந்து 1 வெளியில எடுத்துருங்க சரிங்களா. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 எப்படி இருக்கலாம்? 2 × 2 × 2 இந்த 1000 10 × 10 × 10. கியூப் ரூட்னா 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருந்து 1 எடுத்து வெளியில எழுதணும். அப்போ 2/10 ஆன்சரு 0.2ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 15. இது வந்து தவறான ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது கண்டுபிடிச்சு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 309 434 498 521 533. இது வேற ஒன்றும் இல்லை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். வித்தியாசம் பார்த்தா எவ்வளோ வரும்னா 216ன்னு வரும் சரிங்களா. 219 இதை கூட்டினீங்கன்னா 309ன்னு வரும். அடுத்து இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 125ன்னு வரும். அடுத்து இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன் 64. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 6 கியூப் எழுதிக்கலாமா? 6 கியூப் பண்ணா 216. அடுத்து 125 கியூப் பண்ணா 5 கியூப் தான் 125. 64 அப்படிங்கிறது 4 கியூப். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கணும்? 3 கியூப்னு வந்திருக்கணும் கரெக்டா. 3 கியூப்னா 3 3 9 9 3 27. அப்போ 27யும் இதையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 505 525ன்னு வந்திருக்கணும். ஆனால் நமக்கு என்ன இருக்கு? 521ன்னு இருக்கு. அப்போ அதுதான் நமக்கு தப்பா இருக்கு. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா. அடுத்து 16. அட்சயா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள். அட்சயாட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல என்னென்ன இருக்குன்னா 2 ரூபாயும் 5 ரூபாயும் இருக்கு சரிங்களா. அவள் மொத்தமாக 220 மதிப்புடைய
80 நாணயங்களை வைத்திருந்தால் பையோட மொத்த மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 220 ரூபாய். சரிங்களா? இது ரெண்டோட மொத்த காம்பினேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா 80 காயின். சரிங்களா? இதில் 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது நம்ம ஆப்ஷன்ல இருந்து போவோம். எப்படி போகலாம் அப்படின்னா, மொத்தம் என்கிட்ட எத்தனை காயின் இருக்கு? 80 காயின். கையில ரெண்டு தான், 2 ரூபாய் 5 ரூபாய். கொஸ்டின் வந்து 2 ரூபாய் நாணயங்கள் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மொத்தம் 80, அதுல 2 ரூபாய் காயின் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 60 இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 60 × 2 120. அப்ப 80 - 60 எவ்வளவு வரும்னா 20. இந்த மீதி 20 ரூபா வந்து என்ன? 20 வந்து என்ன அப்படின்னா 5 ரூபாய் காயின். அப்ப 20 5 100. கரெக்டா? அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 220 ரூபா. ரெண்டுமே எனக்கு கரெக்டா இருக்கா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இதை செக் பண்ணி பார்ப்போமே. 2 ரூபா காயின் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 20 இருக்குங்கிறாங்க. அப்ப அதோட மதிப்பு என்ன? 20 × 2 ஆன்சரு 40. 80 - 20னா 60. அப்போ 5 ரூபா காயின் எத்தனை இருக்குன்னா 60. 300ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 340. ஆனா நம்மகிட்ட எவ்வளவு இருக்கணும்? 220 தான். அப்ப இது வராது. அடுத்து இதை பாருங்களேன். அப்போ 50 30 × 2 × 5. இங்க ஒரு 150, இங்க ஒரு 100, 250ன்னு வரும். அப்ப இதுவும் வராது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பாதி பாதி இருக்கு. 40 2 80, 40 × 5 200. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு? 280 இருக்கு. அப்ப இதுவும் வராது. லைட்டா ஆப்ஷன்ல இருந்து பார்த்து போனாலே நம்ம ஈஸியா போட்டுடலாம். இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். சரிங்களா? இது லைட்டா பார்த்துங்க. ஆப்ஷன்ல இருந்தே நம்ம போயிடலாம். ரொம்ப ஈஸியாவே போயிடலாம். அடுத்து சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. 3 காயினை டாஸ் பண்ணா எனக்கு எஸ்க்குள்ள என்னென்னலாம் வரும்? 3மே ஹெட்டு, கச்சி கச்சி டீ, கச்சி டீ கச்சி, டீ கச்சி கச்சி. அடுத்து 3மே டெய்லு, டீ டீ கச்சி, டீ கச் டீ, கச்சி டிடி. ஓகேவாங்க? இதான் வந்து என்னோட எஸ். அப்போ என்னோட என் ஆஃப் எஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 8ன்னு இருக்கும். அடுத்து என்ன கேட்குறாங்க? அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லதுன்னு வந்துட்டாலே என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அதிகபட்சம் 2 பூக்கள். அதிகபட்சம் 2 பூக்கள். இன்னொரு சம் வந்து குறைந்தபட்சம் 2 தலைகள். அதிகபட்சம்னா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அட்லீஸ்ட். அட்மோஸ்டுக்கு இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம்னா மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதிகபட்சம் 2 போனால் என்ன அர்த்தம்னா மேக்சிமம் எனக்கு 2 தான் இருக்கணும். 2க்கு கம்மியா எவ்வளவு நாளும் இருக்கும். சரிங்களா? அதிகபட்சம் இவ்வளவுதான் இருக்கணும். அது கம்மியானா 1 இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம்னு சொல்லுவாங்க. மினிமம் இவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு நாளும் இருக்கலாம். சரிங்களா? மினிமம் டு மேக்சிமம். இது வந்து அட்மோஸ்ட்னா மேக்சிமம், மேக்சிமம் டு மினிமம் போகணும். அப்போ மினிமம் எனக்கு 2 இருக்கணும். 2க்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம்? அப்போ 3. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 பூ உள்ளதெல்லாம் எழுதுங்க. அப்போ ஏக்குள்ள என்னெல்லாம் வரும்? டிடி கச்சி, டிஹெச் டி, கச்சி டிடி. 2 பூ உள்ளது இல்லையாச்சா? அடுத்து ஒரு பூ உள்ளது. கச்சி கச்சி டி, கச்சி டி கச்சி, டி கச்சி கச்சி. ஒரு பூ உள்ளது இல்லையாச்சா? அடுத்து பூவே இல்லாது. பூவே இல்லை அப்படின்னா 3மே எனக்கு ஹெட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல மொத்தமா எவ்வளவு இருக்கு? என் ஆஃப் ஏ வந்து 7ன்னு வரும். பி ஆஃப் ஏ வந்து என்ன வரும்னா 7/8ன்னு வரும். குறைந்தபட்சம் குறைஞ்சது 2 இருக்கணும். 2க்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம்? அப்போ இதுக்குள்ள என்னென்ன வரும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 தலை உள்ளது எழுதுங்க. ஹச்சி ஹச்சி டி, ஹச்சி டி ஹச்சி டி
ஹச் ஹச் சரிங்களா, 2 எழுதியாச்சா. அடுத்து 3மே தலை உள்ளது. அப்போ பி ஆஃப் பி வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 4, அப்போ 4/8 சரிங்களா. இப்போ இன்டர்செக்ஷன் என்ன சொன்னோம், ரெண்டுக்கும் பொதுவா உள்ளது. செகண்ட் சம்ல வந்து ரெண்டுக்கும் பொதுவா எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இந்த சம்ல பாருங்களேன் பொதுவா இருக்கும். எது இருக்கும்னா இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் பொதுவா எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. அப்ப அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 4/8ன்னு வரும். அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணா 7/8 4/8 மைனஸ் 4/8 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 7/8. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட் அதிகபட்சம் அப்படின்னா மேக்ஸிமம் டு மினிமம், குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். ஓகேவா, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிங் டிகோடிங்னு ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வார்த்தையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. பிரித்து அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. எஸ்பின்னு இருந்துச்சுன்னா பிஎஸ், ஐடின்னு இருந்துச்சுன்னா டிஐ, இஆர் இருந்துச்சுன்னா ஆர்இ. கரெக்டாக அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்போ இதே ரெண்டா பிரிங்க. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ சிஓன்னு இருந்துச்சுன்னா ஓசி, எம்எம்னு இருந்துச்சுன்னா திருப்பி எம்எம், ஓஎன்னு இருந்துச்சுன்னா என்ஓ. அப்போ ஓசி டபுள்எம் என்ஓ, ஓசி டபுள்எம் என்ஓ. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கோடிங் டிகோடிங். அடுத்து 19ஆம் சம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். சராசரி, முகடு, இடைநிலை இதை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சம் நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அதான் கேட்டிருக்கோம். ஃபார்முலா வந்து என்னன்னா 3 மீடியன் ஈக்குவல் டு 2 மீன் பிளஸ் 1 மோடு. அதாவது 3 இடைநிலை ஈக்குவல் டு 2 சராசரி பிளஸ் 1 முகடு. தெரிஞ்ச வழியா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சராசரியும் முகடும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 × 66 பிளஸ் 1 × 60. அப்போ 2 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 132 பிளஸ் 60. இந்த 3 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க பை 3. அப்போ 192/3, 6 3 18, 1 4 3 12. அப்போ இடைநிலை வந்து என்ன வரும்னா 64ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து 20ஆம் சம். தனி வட்டி அதில் வந்து வருஷம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் 4800, எவ்வளோ வட்டி கிடைக்கு 2160. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 2160 ஈக்குவல் டு 4800 × 15 × n/100. 2 0 2 0 அடி ஆயிரும். நமக்கு என்ன தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுங்க. 2160/48 × 15. 3 5 15, இங்கே 4 5 20, மிச்சம் 1, 3 5 15, மிச்சம் 1 2. 1 இங்கே 1 3 3, மிச்சம் 1, 4 3 12, மிச்சம் 1, 4 12. அடுத்து இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 3ன்னு வரும். 48 ஒரு 3ஆல் பெருக்குங்களேன். 3 8 24, மிச்சம் 2, 3 12 14, 144 கரெக்டாக வரும். அப்போ எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும்னா 3 வருஷம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. அடுத்து வந்து டைரக்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளானது தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 6 7 ஒரு 7 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஜி என்பவர் டிக்கு வலது பக்கத்திலும் பிக்கு இடது பக்கத்திலும் இருக்காங்க. ஜி அப்படிங்கிறவங்க டியோட வலது பக்கத்திலும் இக்கு இடது பக்கத்திலும், எல்லாருமே இந்த பக்கம் பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ டிக்கு இது இடது பக்கம், இது வலது பக்கம். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் சியின் வலது பக்கத்தில் உள்ளார். அப்போ சி இங்க வரும், ஏ வந்து இங்க இருக்கும். அப்பதான் இவங்க நேரா பார்த்துருப்பாங்க. இது இவங்களுக்கு வலது பக்கம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் டிக்கு இடையே ஒருவர் உள்ளார். ஏக்கும் டிக்கும் இடையில ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இ மற்றும் பிக்கு இடையே 2 நபர்கள் உள்ளனர். இக்கும் பிக்கும் இடையே 2 நபர்கள் உள்ளனர். அதே போல் டி மற்றும் எஃப்க்கு இடையே 2 நபர்கள் உள்ளனர். இதான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதை ஃபில் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எதுவுமே எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு தெரியாது. இப்போ ஏக்கும் டிக்கும் இடையில எனக்கு ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டி இங்க வந்துருச்சா, அப்ப நடுவுல ஒருத்தர், இங்க என்ன இருக்கணும்னா ஏ இருக்கணும். கரெக்டா? அப்பனா தான் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பாங்க. ஆல்ரெடி சி வந்து ஏக்கு முன்னாடி இருப்பாங்க. அப்போ இங்க சி வரும். ஓகேவா? இதை வச்சும் இந்த மூணு வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, இக்கும் பிக்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க, அதே மாதிரி டிக்கும் எஃப்க்கும் இடையிலையும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், அப்போ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு எஃப்னு வரும். சரிங்களா? அப்போதான் டிக்கு எஃப்க்கு இடையில ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ இங்க வந்து என்ன வரும்னா பின்னு வரும். சரிங்களா? பிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்காங்க, நடுவில் உள்ள நபர் யார்? நடுவுல யார் இருப்பாங்கன்னா டி இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து இடது பக்கத்தில் கடைசியாக உள்ளவர் யார்? இடது பக்கத்துல யார் கடைசியா இருக்கா? சி. சரிங்களா? உங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதான் வந்து எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட். இப்போ கேட்குற கொஸ்டின், நடுவில் யார் இருக்காங்கன்னா டி இருப்பாங்க, இடது பக்கம் கடைசியா அப்படின்னா சி. சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தை நன்றாக ஆராய்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்கும். சரிங்களா? கொஸ்டின் வந்து எப்படி முடிக்கிறாங்கன்னா, மூன்று படத்திற்கும் பொதுவானது அப்படின்னு தான் முடிக்கிறாங்க. எந்த எழுத்து மூன்று படத்துக்கும் பொதுவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மூணு படம் அப்படின்னா எது மூணு இதுலயும் இருக்குன்னு பாருங்க. இந்த பி மட்டும்தான் எல்லா இதுலயும் இருக்கு. சரிங்களா? மற்ற எதுவுமே எனக்கு வராது. அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். மூணு படத்துக்கும் பொதுவான எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும்தான் நமக்கு வரும். அடுத்து 24. கொடுக்கப்பட்ட தொடரானது ஒரு முறையை பின்பற்றி அமைந்துள்ளது. நன்றாக கவனித்து விடுபட்ட எழுத்தை கண்டறிய. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 5 வார்த்தையா பிரிச்சுக்கிறேன். இது 1 3 5 3 5 3 5 3 5. அப்போ இங்க வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஏ பி சி டி இ. ஓகே, அடுத்து நமக்கு இதுதான் தேவை. இது என்ன ஃபார்மெட்ல போகுதுன்னு பாருங்க. எஸ். அப்போ இங்க வந்து என்ன வந்திருக்கோம்னா பி வந்திருக்கும். பி கியூ ஆர் எஸ் டி. கரெக்டா போதா? நமக்கு இப்போ 4வது லெட்டர் தான் தேவை. இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது பின்னாடி போய்கிட்டே இருக்கு. நான் இங்க இருந்து பார்க்கும்போது பி கியூ ஆர் எஸ் டி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பி வரணும். பி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, யூ வி டபிள்யூ எக்ஸ். அடுத்து என்ன வரணும்னா ஒய்ன்னு வரணும். சரிங்களா? இது வந்து கண்டினியூஸா போய்கிட்டு. அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதுவும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி வந்திருக்கும். அடுத்து 25வது சம். 3 கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கமா பி கமா சி வந்து ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2b = a + c. ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, ரெண்டாவது உள்ளது பி, மூணாவது உள்ளது சி. அப்போ 2 × 4k - 6 = k + 2 + 3k - 2. இப்போ உள்ள பிறகுங்கன்னா என்ன வரும், 8k - 12 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4kன்னு வரும். -12 அந்த பக்கம் போட்டோம், 4k இந்த பக்கம் வரட்டும். அப்போ 8ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 4k = 12. அப்போ k வந்து என்ன வரும்னா 3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஏ கமா பி கமா சி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்னா b² = ac அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து 26வது சம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr²h. அப்போ 22/7 × r² × h = 110/88. கூம்பின் உயரம் 24 எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1/3 × 22/7 × r² × h இருக்க இடத்துல 24 = 110/88. 1 இங்க 8. நமக்கு r² தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 7/22 × 8. சரிங்களா? 1 8 8, இங்க 1 8 8, மிச்சம் ஒரு 3. 3 8 24, மிச்சம் 6. 8 8 64, மிச்சம் 48. 6 8 48. அடுத்து 11 2 22, இங்க
6 மிச்சம் ஒரு 1 9 3 1 இங்கே 6 மிச்சம் 3 3. அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 63 × 7. இந்த 63 எப்படி அடிக்கலாம்? 9 × 7 அடிக்கலாமா? இன்ட்டு ஒரு 7. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9 ஸ்கொயர் ரூட்ல வெளியில் எடுத்தா 3 7 வெளி 2 7ல இருந்து ஒரு 7 வந்துடும். அப்போ ஆன்சரு 21 வரும். இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். சரிங்களா? அடுத்து ஒரு வகுப்பில் சில மேஜைகள் உள்ளன. ஒரு மேஜையில் 4 மாணவர்கள் வீதம் அமர்ந்தால் 3 மேஜைகள் காலியாக இருக்கும். ஒரு மேஜையில் 3 மாணவர்கள் வீதம் அமர்ந்தால் 3 மாணவர்களுக்கு இடம் இருக்காது எனில் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இது வந்து ஆப்ஷன்ல இருந்தே போகும். எப்படி போலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 36. கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க? சில மேஜைகள் உள்ளன. ஒரு மேஜையில 4 பேர் உட்கார்ந்தாங்க அப்படின்னா 1 2 3 4 மாணவர்கள் உட்கார்ந்தாங்க அப்படின்னா 3 மேஜைகள் காலியா இருக்கும். அப்போ பிளஸ் 3 மேஜை வந்து காலியா இருக்கும். மொத்த மாணவர்களை பை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை மேஜை இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அப்போ 36 பை மொத்த மாணவர்கள் 36. ஒரு மேஜைக்கு 4 பேர் உட்கார்றாங்க. அப்போ எத்தனை மேஜையில உட்காந்துருப்பாங்கன்னா 9. அது போக ஒரு 3 காலியா இருக்கும். அப்போ டோட்டல் வந்து எனக்கு எத்தனை மேஜை இருக்குன்னா 12 மேஜை இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் 12 மேஜை. அதுல இப்போ எத்தனை பேர் உட்காராங்க? 3 3ஆ உட்காந்தா ஒரு 3 மாணவர்களுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 12 × 3 பெருக்குனா என்ன வரும்? 36. 3 3 பேரா உட்காந்தா எல்லா மாணவருக்கும் எனக்கு இடம் கிடைச்சிருது. கரெக்டா? பேலன்ஸ் வந்து யாருமே எனக்கு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு வராது. அடுத்து பி ஆப்ஷன். மொத்தம் 48ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 48 பை ஒரு மேஜையில எத்தனை பேர் உட்காராங்க? 4 பேர் உட்காடுறாங்க. அப்போ 12ன்னு இருக்கும். 12 மேஜை இருக்கும். அது போக 3 வந்து காலியா இருக்கும். அப்போ மொத்தம் என்கிட்ட எத்தனை மேஜை இருக்கும்னா 15 மேஜை. அப்போ 15 × இப்போ 3 3 பேரா உட்காடுறாங்க. 3 பேர் உட்காந்தா எத்தனை மாணவர்கள் உட்காருவாங்கன்னா 45 மாணவர்கள். அப்போ 48 - 5னா 3 மாணவர்களுக்கு இடம் இல்லாம இருக்கும். கரெக்டா? அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 3 மாணவர்களுக்கு இடம் இருக்காது. கண்டிஷனை கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரிமைனிங் 2 இதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஆனா செக் பண்ணி பார்த்துடலாமே. 56 64. சி ஆப்ஷன் வந்து 56, டி ஆப்ஷன் வந்து 64. 56 பை ஒரு மேஜைக்கு 4 பேர் உட்கார்றாங்க. அப்போ 14. அப்படி 4 பேர் உட்கார்ந்தா எத்தனை எம்டியா இருக்கும்? 3. அப்போ என்கிட்ட மொத்தமா எத்தனை மேஜை இருக்குன்னா 17 மேஜை இருக்கு. இப்போ 3 3 பேரா உட்காடுறாங்க. 51 பிளஸ் எத்தனை பேருக்கு இடம் இல்லாம இருக்கு? 5 பேருக்கு இடம் இல்லாம இருக்கு. மொத்தம் 56 பேரு. 51 பேர் தான் எனக்கு சீட்டிங் இருக்கு. மீதி 5 பேருக்கு இல்லை. ஆனா எனக்கு எத்தனை பேர் தான் வேணும்? 3 பேர் தான் இருக்கணும். கரெக்டா? அப்ப இது வராது. அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க நீங்க. சரிங்களா? அடுத்த சம். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. 18 டிவைடட் பை 3 என்ன வரும்னா 6. 12 72. அதே மாதிரி இதை இதால டிவைட் பண்ணுங்களேன். 32 டிவைடட் பை 4 ஆன்சரு 8ன்னு வரும். 16 × 8 என்ன வரும்னா ஆன்சரு 128. கரெக்டா வந்துருச்சா? அப்ப இங்க வந்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதையும் நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும் போது எனக்கு 112 அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப என்ன நம்பர் போடலாம்னா 3 போட்டு பாருங்க. 24 டிவைடட் பை 3 ஆன்சரு 8ன்னு வருமா? 14 × 8 என்ன வரும்? 5 80. நான் 8 32. அப்போ 112. கரெக்டா வந்துருச்சா? அப்ப ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்து 29 கொஸ்டின் பாருங்க. 1657 மற்றும் 2037 எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி 6 மற்றும் 5 கிடைக்கும்? அதாவது 1657 ஒரு மிகப்பெரிய எண்ணால நான் என்ன பண்றேன்னா வகுக்கிறேன். வகுக்கும் போது எனக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். அதே மாதிரி 2037 இதை வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணால நான் வகுக்கிறேன். வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குன்னா மீதி 5 கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா இந்த மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு லாஜிக் பொதுவாக என்ன அப்படின்னா, இதை இதோட மைனஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ண என்ன வரும்? 1651. அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணால் 2032.
இந்த வர்ற ஆன்சருக்கு நம்ம HCF பார்க்கணும். இப்போ இதில் HCF பார்க்கும் போது எந்த நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி பார்ப்போம். இல்ல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டையும் பாருங்களேன். இப்போ இது வந்து இதை வகுக்குமா? வகுக்காது. ஏன் வகுக்காது அப்படின்னா கடைசி 0ன்னு முடிஞ்சிருக்கு. 0ன்னு முடிஞ்சிச்சுன்னா இங்கே எனக்கு என்ன முடியணும்னா 0ன்னு முடியணும். அப்ப இது வராது. இங்க 5ன்னு முடியுதா? அப்ப இதுவும் என்ன முடிஞ்சிருக்கும்னா கடைசி 5ன்னு முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்து இங்கேயும் 0ன்னு முடிஞ்சிருக்கா? இங்கே எனக்கு 0ன்னு முடியல. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா? இது மட்டும்தான் எனக்கு வரும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். 1657 127 டிவைட் பண்ணும். 1 போட்டால் என்ன வரும்? 127 3 30 35 30 387ன்னு வரும். இதை வந்து ஒரு 3 தடவை போட்டு பாருங்க. 3 வேளா 21 மிச்சம் 2 3 6 8 3 381. அப்போ மீதி வந்து என்ன வரும்னா 6ன்னு வரும். கரெக்டாக வருதா? அடுத்து இதை டிவைட் பண்ணி பாருங்க. 2037 இதை வந்து 127 ஒரு தடவை தான் போட முடியும். 76ன்னு வரும். சரிங்களா? இங்கே ஒரு 7. அப்போ 127 ஒரு 6 தடவை போட்டு பாருங்க. 6 எல்லாம் 42 மிச்சம் 4 6 12 16 1 762. மீதி என்ன வரும்? 5. கரெக்டாக வருதா? இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 20 எண்களின் சராசரி 15.5. எண் வந்து 20, எக்ஸ் பார் வந்து என்ன வரும்னா 15.5. பின்பு 24 என்ற எண் தவறுதலாக 42 என்று எடுக்கப்பட்டது. இதுதான் எனக்கு சரியான நம்பரு. இது வந்து எனக்கு தப்பான மதிப்பு. அப்போ வித்தியாசம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 24 மைனஸ் 42 ஆன்சரு -18. அடுத்த ஸ்டெப்பு அதிகரிக்கும் சராசரி -18/20. இப்போ -18 அடி கொடுத்தீங்கன்னா 10, இங்கே 9ன்னு வரும். சரிங்களா? அப்போ -9/10 -0.9 வரும். புதிய சராசரி ஈக்குவல் பழைய சராசரி ப்ளஸ் அதிகரிக்கும் சராசரி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ பழைய சராசரி எவ்வளவு? 15.5 ப்ளஸ் புதிய அதிகரிக்கும் சராசரி எவ்வளவு? -0.9. அப்போ 15.5 -0.9 என்ன வரும்னா 14.6ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து எத்தனை ஆண்டுகளில் 4000 ஆனது 10% கூட்டு வட்டி விதத்தில் 4840 மாறும்னு கேட்குறாங்க. இதை எப்பவும் போலயே செய்யுங்க. 2 ஸ்டெப் வருதா 3 ஸ்டெப் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. 4000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 400. எனக்கு வட்டி எவ்வளோ வருது? 4000 4840. அப்போ 840 ரூபா எனக்கு வட்டி. இப்போ இதை 2ஆல பெருக்கும்போது எனக்கு என்ன வரும்? 800ன்னு வரும். கிட்டத்தட்ட எனக்கு பக்கத்தில் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ n = 2ன்னு வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து 400க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 40 × 1 ஆன்சரு 40ன்னு வரும். 840. கரெக்டாக இருந்துச்சா? அப்போ 2 வருஷம் டெபாசிட் பண்ணும்போது எனக்கு 840 ரூபா வட்டி கிடைக்கும். அடுத்து 32. இதெல்லாம் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குங்க. 4 5 5 அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 8 அது இங்கே இந்த இதில் போகிறோம். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 4. அதே மாதிரி இங்கே 3 6 3 9 2 4. அப்போ இங்கே என்ன வரும்? 4 6 1 7 4 8 678ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான சம். அடுத்து 33. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 = 15 எனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25 0.225 இதுக்கோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் ரூட்டுக்குலேருந்து வெளியில் எடுக்கும்போது புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டு
1.5 புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா பிளஸ் இங்க வந்து எத்தனை நம்பர் இருக்கு 4 நம்பர் 4ல பாதி 2 அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கணும் அப்போ என்ன வரும் 0.15 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா அடுத்து இங்க 3 6 அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 3 நம்பர் அப்போ 0.015 இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க 5 6 6 1.665 சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளியை எடுத்து விடுங்க எடுத்து விட்டா என்ன பண்ணணும் மேலே இங்கேயும் எதால பெருக்கணும் 100ஆல பெருக்கணும் ஏன் 100ஆல பெருக்கணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 2 நம்பர் இருக்கு சரிங்களா ப்ளஸ் இங்கே 225 இங்கே எதால பெருக்கணும் 10,000ஆல பெருக்கணும் கரெக்டா ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 4 நம்பர் இருக்கு சரிங்களா ப்ளஸ் இங்கே வந்து 225 பை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு 6 நம்பர் இருக்கு அப்போ 6 0 போடணும் இங்க ஒரு 3 0 இங்க ஒரு 3 0 சரிங்களா 225க்கு தான் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 100 வெளியில் எடுத்தா 10 மேலே 15 இதை வெளியில் எடுத்தா 100 ப்ளஸ் மேலே 15 இதை வெளியில் எடுத்தா ஒரு 1000 சரிங்களா இப்போ ஒரு 0 இருக்கா அப்போ இங்க இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வரும் 2 0 இருக்கா அப்போ இங்க இருக்கிறது ஒரு 2 இது தள்ளி வரும் 3 0 இருக்கா அப்போ 3 இது தள்ளி வரும் இங்க ஒரு 0 போட்டுரும் இப்போ 1.5 2 0 அப்போ 0.15 இந்த இருக்கா அடுத்து 0.015 ஓகேவா ஷார்ட்டா இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா தான் இருக்கும் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்ல வெளியில் எடுக்கும்போது ஒரு நம்பர் அப்போ இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க சரிங்களா இங்க 4 நம்பர் இருக்கா அதுல பாதி 2 நம்பர் அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கும் அந்த லாஜிக் சரிங்களா இந்த மாடல கொஸ்டின்ஸ் நமக்கு ஒரு 2 3 இது கேட்டிருக்காங்க அடுத்து 34 இதுக்கு வந்து வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் இங்க ஒரு பிளஸ் வரும் சரிங்களா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் 4 12 + 4 16ன்னு வரும் 16க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னா 4 225 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னா 15ன்னு வருமா அப்போ ரூட் ஆஃப் 10 + 15 ஆன்சரு ரூட் 25ன்னு வரும் 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5ன்னு வரும் சரிங்களா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் அடுத்த சம் பாருங்க 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி டி என்க இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் பாருங்க வர்ற ஆன்சரை டின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃப் பாருங்களேன் 4ஆம் வாய்ப்பாடு போட்டா 8 நாங்க 32 15 நாங்க 60ன்னு வரும் இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் வகுக்காது அப்ப என்னோட டி வந்து 4 இந்த 4 தான் எப்படி எழுதிக்கலாம்னா 32x + 60y அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்க 32 × எக்ஸ் இருக்க இடத்துல 2 ப்ளஸ் 60 × -1 அப்போ 64 - 60 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும் கரெக்டாக வருதா அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேவா இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம் தான் அடுத்து 36 இந்த மாதிரி கொடுத்துட்டு அதாவது 3,15,000 சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதுங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்ல வரும் சரிங்களா அதுல PQRS என்ற 4 இலக்க பண பரிவர்த்தனை அட்டையின் ரகசிய என்ற முழுக்களை காண்க என்னை கண்டுபிடிக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ இதை சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதுங்க 0 வந்தா ரொம்ப ஈஸி சரிங்களா 315 × இங்க ஒரு 10 × 10 × 10 கரெக்டா 3 0 இங்க 3 0 315 சின்ன சின்ன நம்பரா பிரிங்க 6 5 30 மிச்சம் 1 35 3 21 3 7 அப்போ 5 × 3 ஸ்கொயர் × 7 10 எப்படி எழுதிக்கலாம் 2 × 5 இந்த 10ஐயும் 2 × 5 2 × 5 அப்போ 2 எத்தனை தடவை இருக்கு 1 2 3 2 cube plus 3 square into 1 2 3 4 5 நடுக்கு 4 into 7 நடுக்கு 1 நமக்கு என்ன ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க p square q power 1 r power 4 s cube
அப்போ ஸ்கொயர் இருக்கிற மாதிரி, அப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்ட்டு q பவர் 1 1 இருக்கிற மாதிரினா 7 அடுக்கு 1 இன்ட்டு 6 அடுக்கு 4 5 அடுக்கு 4 இன்ட்டு 2 அடுக்கு 3. அப்போ கீழே உள்ளது மட்டும் எடுத்துக்கோங்க. PQRS 37 52ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சோதித்து பார்க்க அப்படின்னு முயன்று பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும் சரிங்களா, அந்த பாக்ஸில் இது கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 37. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4, a = 1, b = 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 120? என்ன கண்டுபிடிக்கணும். SN வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ SN ஃபார்முலா என்ன வரும்? n/2 2a + n-1 இன்ட்டு டி. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 120 = n/2 2 × 1 என்ன வரும்னா 2 + n-1 இன்ட்டு டி இருக்க இடத்துல 4. அப்போ 120 = n/2 2 + 4n - 4. அப்போ n/2 4n 2 - 4 என்ன வரும்னா -2ன்னு வரும் சரிங்களா. இதுல இருந்து ஒரு 2 வெளியில எடுத்துருங்க. அப்போ 120 = n/2 இன்ட்டு 2 வெளியில எடுத்துட்டா 2n - 1. இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ n × 2n - 1 = 120. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வேல்யூ வந்து எனக்கு கரெக்டா வருதுன்னு பாருங்க. n × 2n - 1 = ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன். அப்போ 6 × 12 12 - 1 11 பெருக்கிட்டீங்கன்னா 66. அப்போ இது வராது சரிங்களா. அடுத்து 7 நமக்கு 120ன்னு வரணும். 7 × 7 14 13 91ன்னு வரும். இது வராது. அடுத்து இதை ட்ரை பண்ணுங்க. 8 × 8 16 16 - 1 15 15 8 120 கரெக்டாக வருதா. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து 38. ஒரு மாகாணத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது சரிங்களா. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாகாணத்தின் மதிப்பு என்ன தோராயமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பாயிண்ட்ல வரப்போது அதை வந்து நான் அப்ராக்சிமேட் பண்ணி எழுதணும் சரிங்களா. ஃபார்முலா என்ன வரும்? a = p × 1 - r/100 பவர்ல n. அப்போ 45,000 1 - 15/100 பவர்ல 3 சரிங்களா. 3 5 15 25 100ன்னு வரும் கரெக்டா. இப்போ எல்சிஎம் எடுங்க. 45,000 × 20 20ல் 3 போயிடுச்சுன்னா 17/20 × 17/20 × 17/20 ஒரு 3 0க்கு 3 0 அடியாயிரும். 2 4 4 8. இது எல்லாத்தையும் பெருகிட்டு இல்லை அப்படின்னா இது வேணா அடி கொடுத்துருங்க. 8.5 8.5 8.5. இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க சரிங்களா. 8.5 × 8.5 5 25 மிச்சம் 2 8 40 42 8 40 மிச்சம் 4 8 64 68 5 2 2 1 சரிங்களா. 2 இது இருக்கா. அப்போ 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்து திருப்பி ஒரு 85 8.5 5 25 மிச்சம் 2 2 10 12 1 2 10 11 1 5 35 36 40 மிச்சம் 4 20 2 மிச்சம் 1 57 சரிங்களா. அப்போ 5 2 1 14 1 61. அப்போ 3 இது தள்ளி வைக்கணுமா. இதெல்லாம் வராது சரிங்களா. 3 இது தள்ளி வச்சா 614.125. இதை 45ஆல் பெருக்கணும். 5 25 மிச்சம் 2 10 12 1 5 6 5 20 மிச்சம் 2 5 7 30. அடுத்து 5 20 மிச்சம் 2 0 1 5 16 1
5 4000 24. அப்போ 0 2 6 5 13 1 6 7 20 1 2 3 3 இது. அப்போ 27,635. டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கால்குலேஷன் வர்ற சம் தான் சரிங்களா. இதுவும் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்கும் சரிங்களா. முயன்று பார்க்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அழகு பயிற்சின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் சரிங்களா. அதில் இதை கொடுத்துருப்பாங்க நமக்கு. அடுத்து 39. டைரக்ஷனை வச்சு சொல்கிறாங்க. இப்போ படம் போட்டுக்கலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. என்ன சொல்கிறாங்க? 18 மீட்டர் கிழக்கே சென்று, இங்கிருந்து ஒரு 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். இங்கிருந்து 24 மீட்டர் எனில் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? 18 24 கர்ணம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணால் என்ன வரும்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரு. அப்போ 24 ஸ்கொயரு ப்ளஸ் 18 ஸ்கொயர். 24 ஸ்கொயர்னா 576, இங்கே 324ன்னு வரும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 600 900. அப்போ ஏசி வந்து என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900. ஆன்சர் வந்து 30ன்னு வரும். டி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். இதை போட்டுறக்கூடாது. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ எனக்கு டி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து 40. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு. கன அளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.078 × 10⁶ லிட்டர். தொட்டியின் விட்டம் டி வந்து 7 மீட்டர். அப்போ ஆர் வந்து என்ன வரும்னா 7/2 எனில் அதன் உயரம் காண்க. இப்போ எல்லாமே மீட்டர்ல இருக்கு, ஆனா கொடுத்துருக்கிறது லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நான் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா 1.078 × 10⁻³ × 10⁻³ லிட்டர். 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அப்போ இது ஒரு 1000மா? அப்போ 1000 லிட்டர். இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம்னா அந்த மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டலாம். 1 மீட்டர் கியூப்னு போட்டுடலாம். 1.078 இதுக்கு வந்து ஒரு 1000 இன்ட்டு இந்த போர்ஷனுக்கு பதிலாக இன்ட்டு கூட போடக்கூடாது, மீட்டர் கியூப்னு போட்டுருங்க. இப்போ 3 0க்கு இந்த புள்ளி இங்கே தள்ளி வந்துடும் சரிங்களா. அப்போ கன அளவு வந்து எனக்கு என்ன அப்படின்னா 1078 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்துடும் சரிங்களா. பாயிண்ட்ல இருக்கிறத எடுத்து விட்டாச்சு, லிட்டரையும் மீட்டரா மாத்தியாச்சு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா πr² h 1078. நம்ம வந்து ஹச் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ ஹச் ஈக்குவல் டு 1078 இன்ட்டு 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22 r². 7/2 இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/7 இன்ட்டு 2/7. ஒரு 7க்கு ஒரு 7, 4 7 7, இங்கே 4 7 7, மிச்சம் 3, 5 35, மிச்சம் 2 4 சரிங்களா. அடுத்து 1 இங்கே 7ன்னு வரும். ஹச் ஈக்குவல் டு 2 4 4 28 மீட்டர்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து 41. கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை 5களில் உடனடி முன்பாக 7 மற்றும் உடனடி அடுத்ததாக 6 உள்ளது? 5க்கு முன்னாடி 7 இருக்கணும், அதுக்கு அடுத்து 6ன்னு இருக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே 5 இருக்கா, இங்கே ஒரு 5 இருக்கு, 7 இருக்கு, ஆனால் இங்கே 6 இல்லை. அப்போ இதுவும் வராது. இந்த இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்றாங்க 7, அப்போ இதுவும் வராது. அடுத்து இங்கே 4 இருக்கு, அப்போ இதுவும் வராது. அடுத்து இங்கே முன்னாடி 7 இருக்கு, அடுத்ததா 6 இருக்கு, அப்போ ஒரு இது இருக்கு. அடுத்து ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே முன்னாடி 7 இருக்கணும், அப்போ இது இல்லை. அப்போ என்ன வரும்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் அவங்க சொல்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு இருக்கு. அடுத்து 42. ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி. திட்ட விளக்கம் சிக்மா 6.5, சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு 12.5. மாறுபாட்டுக்கள் சிவி ஈக்குவல் டு σ/x பார் இன்ட்டு 100. மாறுபாட்டுக்களி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி இன்ட்டு 100. அப்போ 6.5/12.5 இன்ட்டு 100. மேலே இங்கேயே ஒரு 10ஆல பெருக்குங்க, பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆயிடும். அப்போ 65/125 இன்ட்டு 100.
இங்கே 5, இங்கே 4, 1 இங்கே 13, 13 என்ன வரும்னா 52ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 43. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் T25 மைனஸ் T15 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் ஏ என்ன 6, டி வந்து என்ன ஃபார்முலா வந்து T2 மைனஸ் T1. அப்போ 9 மைனஸ் 6 ஆன்சரு 3. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம் மைனஸ் டிஎன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து எம் மைனஸ் என் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி வரும். அதாவது கீழே இருக்கிற ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க, பண்ணிட்டு பொது வித்தியாசத்தால பெருக்கிடுங்க, அதான் எனக்கு ஆன்சரா இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும் 25 மைனஸ் 15 இன்ட்டு பொது வித்தியாசம் என்ன 3. அப்போ 10 இன்ட்டு 3 ஆன்சரு 30ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 44. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை பார்ப்போமே. 3 கூட்டுறாங்க, 3 கூட்டுறாங்க, இங்கேயும் 3 கூட்டுறாங்க. அப்போ அடுத்து என்ன வந்திருப்பாங்கன்னா ஒரு 3 கூட்டியிருப்பாங்க. அப்போ 17ன்னு வந்திருக்கணும். இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. சரிங்களா? அடுத்து இதில் பாருங்க எம் என் ஓ பி, அடுத்து QRS, அடுத்தது TUV, அப்போ அடுத்தது WXY, அப்போ நடுவில் ஒய்ன்னு வரணும். ஒய் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இது இது. இப்போ சி வருமா பி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ்ல வருமே EFG, அடுத்து HI, அடுத்து JK. அப்போ ஒரு லெட்டர் விட்டு விட்டு, அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்னா இ இருக்கா, அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்னா DE, CDE, அப்போ CY17 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான் அதெல்லாம். அடுத்து 45. 9th ரூட் ஆஃப் 8 என்ற முருடை 6th ரூட் ஆஃப் 6 ஆல் வகுக்க கிடைப்பது டிவைடட் பை, இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இந்த கப்புக்குள்ள உள்ளதை ஒரே நம்பரா கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ 2க்கு எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் 18ன்னு வரும். இங்க 18 வரணும், எதால பெருக்கணும் 2ஆல பெருக்கணுமா, 9 இன்ட்டு 2. இங்க எதால பெருக்கிறோமோ அதை அப்படியே உள்ள போட்டுருங்க, டிவைடட் பை இங்க 3ஆல பெருக்கணுமா, அப்போ அதை அப்படியே உள்ள போட்டுருங்க, 6 கியூப்னு வரும். அப்போ 64 18 டிவைடட் பை 18 216, 6 36 216. ஒரே இது வந்துருச்சா, இப்போதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஒரே ரூட்டா மாத்திக்கோங்க. 64 பை 216, 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 20, மிச்சம் 1, 4 16, இங்க 16 4 64, அடுத்து 27 2 54, இங்க 8ன்னு வரும். இதுக்கப்புறம் என்னால் கேன்சல் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, இருக்காதுங்களா? ஏதுமில்லை போட்டுறக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. 8 எப்படி எழுதிக்கலாம், நம்ம 2 கியூப்னு எழுதிக்கலாமா, 27 3 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ 2/3 ஹோல் கியூபு, ரூட் இல்லாமல் எழுதணும்னா 1/18. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 2/3, அதுக்கு பவரில் 3/18, அப்போ 2/3 ஆன்சரு 1/6ன்னு வரும். அப்போ ரெண்டுக்குமே 6th ரூட்னு வரணும். இந்த இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கு. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 46. ஒரு செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும், எல் இன்ட்டு பி. சரிங்களா? இப்போ இதை காரணிப்படுத்திக்கோங்க. காரணிப்படுத்தினா பெருக்குனா 12, கூட்டினா 7, அப்போ 4 இன்ட்டு 3, 3 12, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7 வந்துடும். அப்போ x+4 இன்ட்டு x+3 ஈக்குவல் டு அகலம் எல் கண்டுபிடிக்கணும். அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x+3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். எல் வந்து என்ன வரும்னா x+4ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். அடுத்து 47. இதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன லாஜிக் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன், கூட்டினா என்ன வந்திருக்கும் 2 7 9 18. அப்போ இதை கூட்டினீங்கன்னா 9 10 13 18, ரெண்டுமே 18 வருதா, அதுக்கடுத்து இதை கூட்டுங்க,
6 8 17 21 24. அப்போ இதுல இருக்கிற எதை கூட்டும் போது 24 வருதுன்னு பாருங்க. 7 9 15 இது வராது. இங்க 8 11 17 18 இது வராது. இங்க 12 16 19 21 இது வராது. அப்போ இதுதான் வரும். 13 18 21 22 24. சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்க மாதிரி இருக்கும். அடுத்து 48. கீழ் காண்பவற்றிற்கு மீப்போவா காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? 2x² மைனஸ் 18 இருக்கா? 2 காமன் எடுத்துருங்க. காமன் எடுத்தா x² மைனஸ் 9. இந்த 9ஐயும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3² எழுதிக்கலாமா? அப்போ a² மைனஸ் b² ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு x மைனஸ் 3 இன்ட்டு x பிளஸ் 3 இது 1ன்னு வச்சுருவோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு? x² மைனஸ் 2x மைனஸ் 3. சரிங்களா? பெருக்குனா மைனஸ் 3 வரணும், கூட்டினா மைனஸ் 2. 1 மைனஸ் 3 ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் 3 வந்துடும், ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 2 வந்துடும். சரிங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ரெண்டுலேயும் பொதுவாக எது இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 3. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 49. 31 மாணவர்கள் வகுப்பில் மனோஜ் மற்றும் சச்சின் மேலிருந்து முறையே டோட்டலா எவ்வளவு இருக்காங்கன்னா 31 மாணவர்கள். மனோஜ் மற்றும் சச்சின் முறையே மேலிருந்து 7வது இடம். மனோஜ் வந்து 7வது இடம். அதுக்கப்புறம் வந்து சச்சின் வந்து 11வது இடம். எனில் வகுப்பில் கீழே இருந்து அவர்களின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா வந்து என்ன வரும்னா டோட்டல் ஈக்குவல் டு டாப்பு பிளஸ் பாட்டம் மைனஸ் 1. சரிங்களா? டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க? 31. இப்போ மேலே இருந்து 7, நம்ம கீழே இருந்து கண்டுபிடிக்கணும். மைனஸ் 1 6 6 இந்த பக்கம் போச்சுன்னா 25ன்னு வரும். சரிங்களா? அப்போ பாட்டத்தில் கீழே இருந்து மனோஜோட ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 25ன்னு வரும். 25 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? ரெண்டாவதையும் செக் பண்ணி பார்த்திடலாம். 31 11 பிளஸ் பி மைனஸ் 1. சரிங்களா? 31 10 வருமா? இந்த பக்கம் போனால் மைனஸ் 10. அப்போ 21 கரெக்டாக வந்திருக்கா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 50வது கொஸ்டின். 5 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் 2 மடங்கு. சராசரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இடைநிலை போல் 2 மடங்கு. அப்போ 2ஆல பெருக்கணும். சரிங்களா? 4 முழுக்கள் மற்றும் அதன் இடைநிலை அளவு 6 எனில் 5வது முழு என்ன? சராசரி ஃபார்முலா என்ன? எல்லாத்தையும் கூட்டிட்டு டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணணும். அப்போ 3 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 9 இன்னொன்று நான் கண்டுபிடிக்கணும் பை 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6. இடைநிலை வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 10 19 22. 22 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 60ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 22 ஆன்சரு 38ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 38 40 60 சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 51. கம்யூனிகேஷன் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து பின்வரும் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஸே இருக்காது. கரெக்டா? ஆனால் மியூசிக் அப்படிங்கிறதுல எஸ் இருக்கு. அப்போ இதுதான் என்னால் இதுல இருந்து உருவாக்க முடியாது. மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து உருவாக்கிடலாம். ஓகேவா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே எல் வந்து 25 மீட்டர், பி வந்து 15 மீட்டர், ஹச் வந்து 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் ஆகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தரையோட பரப்பு. தரையோட பரப்பு வந்து என்ன வரும்னா எல் இன்ட்டு பி. அப்போ 25 இன்ட்டு 15ன்னு வரும். 25 15 பெருக்குனீங்கன்னா 5 25 மிச்சம் 2 10 12 5 2. அப்போ 5 7 3 375. சரிங்களா? 4 சுவர்களின் பரப்பு
2h L plus B சரிங்களா. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். தரையோட பரப்பு டாப்போட பரப்பு மேலே உள்ள பரப்புன்னு கேட்டாங்கன்னா L இன்ட்டு B. 4 சுவர்களின் பரப்புன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா இது 2h இன்ட்டு L plus B சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 5 இன்ட்டு L plus B வந்து 25 + 15. அப்போ 10 இன்ட்டு 30 40 400ன்னு வரும். அப்போ மொத்த பரப்பு வந்து என்ன வரும்னா 375 + 400 ஆன்சரு 775 வரும். ஓகேவா, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 775. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதான் 80 ரூபா. நம்மகிட்ட எவ்வளோ சதுர மீட்டர் இருக்கு 775. இதை பெருக்கிடுங்க. 8 40 மிச்சம் 4 8 56 60 மிச்சம் 6 8 56 62 ஒரு 0 வெளியில இருக்குச்சுங்களா. அப்போ 62,000 ரூபா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 53வது சம். எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி. என்ன ஃபார்முலானா எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸு பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு பிளஸ் ஏபிசி. ஓகேவா, இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 14. இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துருதுங்க. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 14. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இங்கே வந்து 59. ஏபிசி வந்து 70. எக்ஸே இல்லாத டைம் வந்து கான்ஸ்டன்ட் டைம். இப்போ இவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து ஏபிசி. இங்கே ஏபிசி வரணும் எதால் பெருக்கணும் பிசி. இங்கே என்ன மிஸ் ஆகுது ஏசி ப்ளஸ் இங்கே என்ன மிஸ் ஆகுது ஏபி சரிங்களா. அப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 59. ஏபிசியோட வேல்யூ 70. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 59/70. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 54வது கொஸ்டின். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 75% தண்ணீர் அது நிறைய எவ்வளவு லிட்டர் தேவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தொட்டியோட மொத்த கொள்ளளவு எவ்வளவு 200 லிட்டர். அதாவது 100% அப்படிங்கிறது 200 லிட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆல்ரெடி ஒரு 40% வந்துருச்சு, 75% வரணும்னா இன்னும் எவ்வளோ தேவை. இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் 35 லிட்டர் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா லிட்டரும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலாக இருந்து என்ன பண்ணுவோம் தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 35/100 இன்ட்டு 200 2 0 2 0 35 2 70 லிட்டர்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 55. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமையானவர் சரிங்களா. 1 மடங்கு திறமை இருந்துச்சுன்னா 18 நாள்ல முடிக்கிறாங்க வேலையை சரிங்களா. மடங்கு நாட்கள். இருவரும் இணைந்து நெய்தால் அப்போ 2 பேருக்கு மடங்கு எவ்வளவு வரும், இவங்களுக்கு 1 மடங்கு, இவங்க வந்து 2 மடங்கு திறமைசாலி. அப்போ 3 மடங்கு அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ மடங்கு கூடிச்சு அப்படின்னா அந்த வேலை முடிகிற நாள் வந்து எனக்கு கம்மியாகும். அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே போட்டுருவோம். 1/3 இன்ட்டு 18. அப்போ 1 இங்கே 6ன்னு வரும் ஆன்சர். அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 6 நாளில் வேலையை முடிப்பாங்க. அடுத்து 56. 56 பாருங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணால் என்னென்ன வரும் அடுத்தடுத்த லெட்ரு கரெக்டாக சிடி. அப்போ பி கியூன்னு வரணும். எல்லாமே கியூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஏக்கு முந்தின லெட்டர் இசட்டு. ஏக்கு முந்தின லெட்டர் இசட்டு. ஐக்கு முந்தின லெட்டர் என்ன வரும் ஜி ஹச்சி ஐ வரும். ஹச்சின்னு வரும் சரிங்களா. அடுத்து செகண்ட்லேயே எல்லாமே ஹச் இருக்கு. அப்போ நம்ம எதை மட்டும் செக் பண்ணால் போதும்
மூணாவது லெட்டர் பாருங்களேன். மூணாவது லெட்டர் என்ன இருக்கு? ஐஜே அடுத்தடுத்த லெட்டரா இருக்கு. கேஎல் எல்எம் சிடி QHD. அப்போ இது வராது, இது வராது, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க? பேக்ல வருவாங்க. ஈக்கு முந்தின லெட்டர் டி, எல்லுக்கு முந்தின லெட்டர் கே, கேக்கு முந்தின லெட்டர் ஜேன்னு வரும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த லெட்டரு, அடுத்து பேக்ல ஒரு லெட்டரு, அடுத்த லெட்டரு பேக்ல ஒரு லெட்டரு. ஓகேவா? QHDJன்னு வரும். அடுத்து 57. ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடு உடைய விளக்குகளும் உள்ளன. ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில 20 விளக்கு வந்து நல்லா இருக்கு, ஒரு எக்ஸ் விளக்கு வந்து குறைபாடு உடையதா இருக்கு. அப்ப இந்த பெட்டியில மொத்தம் எவ்வளவு விளக்கு இருக்கு? எனக்கு 20 பிளஸ் எக்ஸ். இதான் என்னோட N of S. இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of X, அதாவது குறைபாடு உடைய விளக்காக இருக்கிறதுக்கு P/8, குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்ம்ல என்ன வரும்? P of X equal to N of X by N of S. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 3/8 ஈக்குவல் டு N of X எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 பிளஸ் சாரி N of X அப்படிங்கிறது குறைபாடு உடைய விளக்கு. குறைபாடு உடைய விளக்கு வந்து எக்ஸ். N of S அப்படிங்கிறது மொத்த இது 20 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. 3 × 20 60 பிளஸ் 3 × எக்ஸ் 3x ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 8xன்னு வரும். இந்த பிளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ்னு வரும். அப்போ 5x ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 12ன்னு வரும். அப்போ எத்தனை குறைபாடுடைய விளக்கு இருக்கு அப்படின்னா 12 விளக்கு நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவரின் மகனின் வயதை போல் 7 மடங்காகும். அப்பாவோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ F-5 ஈக்குவல் டு மகனோட வயசு S-5, அதில் 7 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை 7ஆல் பெருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? 5 வருடங்கள் கழித்து, அப்போ ப்ரெசன்டேஜ்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் F+5 ஈக்குவல் டு மகனின் வயதை போல் 4 மடங்கு 4 × S+5. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கு எல்லாமே தற்போதைய வயசு. ஆப்ஷன்ல இருந்து போகலாம். இப்போ இது தற்போதைய வயசு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 10 70 இருக்கும். கரெக்டா? மகனோட வயசை 7ஆல் பெருக்குனா தந்தையோட வயசு கிடைச்சிரும். கரெக்டா? இங்க எனக்கு அப்படித்தான் இருக்கு. 7 × மகனோட வயசு. அப்போ ஃபர்ஸ்ட் இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கரெக்டா வருதான்னு பாருங்க. இதுல கூட்டினா என்ன வரும்? 20. இதோட ஒரு 5 கூட்டினா 80. ஏன் 5 கூட்டுறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 4ஆல் மகனோட வயசை 4ஆல் பெருக்குனா அப்பாவோட வயசு கிடைக்கும். அப்போ 4ஆல் பெருக்குங்களேன். × 4 போட்டால் என்ன வரும்? 80ன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ தந்தையோட வயசு எனக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற எதுவுமே எனக்கு கரெக்டாக வராது. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அடுத்து 59. ஓர் எண் மற்றும் அதன் தலைகிழி ஆகியவற்றின் வித்தியாசம். ஒரு நம்பர் இருக்கு, அதோட தலைகிழி 1/x, அதோட வித்தியாசம் பார்த்தா என்ன வருதுன்னா 24/5 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீழே 5 இருக்கா? அப்போ எடுத்தோடனே 5 போட்டு பார்க்குறேன் நான். ஆப்ஷன் கரெக்டாக வருதான்னு. 5 - 1/5 5 25. 25ல் 1 போயிடுச்சுன்னா 24/5. கரெக்டாக வருதா? அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த 60வது கொஸ்டின் பாருங்களேன். இது ரொம்ப சிம்பிளானது. டீயோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 20, ஜேயோட பொசிஷன் வந்து 10. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். அதே மாதிரி எக்ஸோட பொசிஷன் வந்து 24, ஹச்சோட பொசிஷன் 8. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அந்த 60 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு 4 சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சரிங்களா? வல்லம் தந்த வல்லம் டெஸ்ட் சீரீஸில் மொத்தம் 15 டெஸ்ட் நம்ம வச்சுருப்போம். சரிங்களா? எல்லா டாபிக் வைஸ் பிரித்து 15 டெஸ்ட் வச்சுருப்போம். அதை திருப்பி ஒரு தடவை அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம மேக்ஸிமம் எல்லா மாடலுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டுக்கு போகும்போது பயம் இல்லாமல் போங்க. சரிங்களா? மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ரெடி ஆகியிருக்கீங்க. தெரிஞ்ச கொஸ்டினா தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஒரு சில சம்முக்கெல்லாம் கால்குலேஷன் பார்க்கும் போது
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மக்கள் தொகை ஒரு சம் செஞ்சிருப்போம் சரிங்களா, அதெல்லாம் கால்குலேஷன் நிறைய வர்ற சம் தான். மக்கள் தொகை சம் வந்து 38வது கொஸ்டின். 38வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த பாருங்க, நான் நெருக்கி நெருக்கி செஞ்சிருப்பேன் கரெக்டா. இது வந்து எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இதே இது உங்களுக்கு இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி செய்யாதீங்க. நெருக்கி நெருக்கி செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவசரத்துல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தப்பு விட்டுரும். தப்பு விட்டோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் நம்ம கண்டுபிடிச்சிரும், கண்டுபிடிச்சிட்டு பெருக்கும் போது தப்பு விட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இந்த சம் நமக்கு தெரியும் கரெக்டா. இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இதுல நான் இடையில நெருக்கி நெருக்கி பண்ணேன், இந்த இடத்துல லைட்டா யோசிச்சேன் கரெக்டா. இங்க 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமான்னு யோசிச்சேன். 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனா நம்ம அவசரத்துல அந்த எக்ஸாம் ஃபியர்ல என்ன பண்ணுவோம்னா 2ல இருந்து போட்டுருவோம். அப்ப தப்பா ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி பண்ணாதீங்க, கொஞ்சம் இட விட்டே பண்ணுங்க சரிங்களா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.